Thank you so much, ma'am. ஒரு சின்ன கேக் கட்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் பானை உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது. அது வந்து ஆக்சுவலி கேக். ஓகே, ஸோ இது வந்து ரெடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் இருக்கீங்களா? ஸ்டேஜுக்கு வாங்க. ஷாமினி அருண். ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் தி சோல்ஃபுல் பேக்கிங். அவங்க ஒரு அவார்டும் வாங்கியிருக்காங்க ஃப்ரம் சவுத் இந்தியன் விமன் அச்சீவர்ஸ். ஸோ சவுத் இந்தியன் விமன் அச்சீவர்ஸ்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக பண்ணுறது ஹோம்மேட் பேக்கிங் தான். ஓகே, ஸோ அவங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து ஃபுல்லாக கேக் கம்ப்ளீட்டாக பானை மாதிரியே பண்ணியிருக்காங்க. அண்ட் வி ஹேவ் சுகர் கேன் ஸ்டிக்ஸ் அண்ட் ஆல். அந்த ஃபோம் வந்து அழகாக அகைன் கேக்லேயே பண்ணியிருக்காங்க. எக்ஸலன்ட் மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இதுக்கெல்லாம் ரொம்ப க்ரியேட்டிவிட்டி வேணும், ரொம்ப பொறுமை வேணும். இப்போ இருக்கிற மக்களுக்கு இல்லை, உங்களுக்கு அது ரொம்ப இருக்கு. ஸோ ஒரு சின்ன ரவுண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃப்ரம் ஈஷா ஆனந்தம். ஈவென்ட் ஸ்பான்சர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது இருக்கிற இடமும் நீட்டா இருக்கு. இதன் காரணமான நம்ம ஏரியாவில் இருக்கிற ஜேகே என்டர்பிரைசஸ் ஓனர் ஜேகே பாலாஜி அவர்களுக்கு இந்த டைம்ல நான் கௌரவப்படுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சார் இன்னொன்று இருக்கு, நீங்க உங்க தம்பி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. அவர் இந்த டைம்ல இல்ல, மேம் கையால அவர் கொடுக்குறோம். கிளாப் பண்ணுங்க. இந்த தருணத்துல வந்து சாரோட திருப்பாச்சி படம் வந்து 20 இயர்ஸ் செலிப்ரேஷன் நம்ம தான் பண்றோம். இது மீடியால இருந்து எல்லாருக்குமே தெரியும். சாருக்கு ஒரு பெரிய கை தட்டுங்க. இந்த இடத்துல பண்ணணும்னு இருக்கு. ஆண்டவன் முடிவு பண்ணது, அவர் சொல்ற மாதிரி ஆண்டவன் முடிவு பண்ணது. இது இன்னைக்கு நடக்கிறவங்களுக்கு மேம் இருக்காங்க, இளைஞர் இருக்காங்க, எல்லாரும் கேட்டுங்க. நிக்கி மேம் கொஞ்சம் மேல வாங்க. வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாளில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறப்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் பார்க்குற வாய்ப்பு ஏற்பட்டு கொடுத்த கணேஷ் அவருக்கு நன்றி. பொங்கல் அன்னைக்கு நிறைய மக்களை பார்க்குறது சந்தோஷம். அது சென்னையில் கிராமங்களை பார்ப்போம். கிராமங்கள் வந்து மக்கள் கூட்டத்தை, மக்களை உறவுகளை ஒன்றா பார்ப்போம். ஆனால் சென்னையில் இவ்வளோ பேர் மொத்தமாக பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. பண்டிகைங்கிறது நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறது. குறிப்பாக பண்டிகைனாலே குழந்தைகளுக்கான ஒரு சந்தோஷம் தான் அது. அது தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எந்த பண்டிகையாக இருந்தாலும் முதல்ல குழந்தைகளை சந்தோஷப்படுத்திருக்கோம். பெற்றவங்களுக்குள்ள அது பிரச்சனை இருக்கும். அது மாதிரி பொங்கல் இந்த குழந்தை பார்க்குற இங்கே ஒருத்தர் பாட்டு கூட இங்கே குழந்தைங்க ஆடிக்கிருக்கு. அதில் ஆடுறதை பார்க்குறதே சந்தோஷம்தான். பொங்கல் பண்டிகைக்கு என்ன சிறப்புனா, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மற்ற பண்டிகைகளுக்கும், அதாவது தீபாவளியாக இருக்கட்டும், தைப்பூசம், திருக்கார்த்திகை, ரம்ஜான், கிறிஸ்மஸ், நிறைய பண்டிகைகள் இருக்கும். எல்லாமே
தெய்வத்தோடு சம்மந்தப்பட்டது. தெய்வத்துக்கான ஒரு பண்டிகையாக இருக்கும், தெய்வத்தை வணங்குவதாக இருக்கட்டும். ஆனால் பொங்கல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நன்றியை வெளிப்படுத்துறது. மனிதனுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் நன்றி. நன்றி இல்லைன்னா மனுஷனே இல்லைன்னாயிரும். அதை வெளிப்படுத்துறது அதான் அந்த பொங்கல் பண்டிகை. முதல்ல வந்து சூரியனுக்கு நன்றி சொல்றது. அதுக்கப்புறம் விவசாயி, முக்கியமானது விவசாயி. விவசாயிலாம் நம்ம இல்லை, உணவு இல்லைனாலே நம்ம வாழ முடியாது. அந்த உணவை கொடுக்குறதான் விவசாயி. அந்த விவசாயிக்கு நன்றி சொல்றது. அப்புறம் விவசாயிக்கு தோழன் அப்படிங்கிறது மாடு தான். கிராமங்களில் மாடு இல்லாமல் விவசாயம் இருக்க முடியாது. விவசாயத்துக்கு உற்ற தோழன் மாடு. அந்த மாடு நன்றி சொல்றது. அப்போ நம்ம வசிக்கிற வீட்டுக்கு அது சுத்தம் செய்து வெளியே எடுத்து வீட்டு பொங்கல்ங்கிறது வீடு முக்கியம் இல்லை. வீட்டுக்கு நன்றி சொல்றது. இப்படி நிறைய நன்றிகளை வெளிப்படுத்துறது தான் இந்த பொங்கல் பண்டிகை. நன்றியோட முக்கியத்துவத்தை சொல்றது. நம்ம வாழ்நாளில் மறக்க முடியாத சிலர் இருப்பாங்க. வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுலேயும் சரி. நம்ம முன்னேற்றத்துக்கு யாராவது சில காரணம் இருப்பாங்க. ஒரு கையை பிடிச்சி தூக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கொடுத்த வாய்ப்பு பெரிய ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் நமக்கு நல்லது செய்ய யாராவது 4 பேர் இருப்பாங்க. நம்ம எப்படி விவசாயிக்கு, சூரியனுக்கு நன்றி சொல்லி பொங்கல் வைக்கிறோமோ, அதே மாதிரி மனசளவில் நம்ம வாழ்நாளில் நமக்கு யார் நம்ம உதவி செஞ்சாங்களோ, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு யார் காரணம் இருந்தாங்களோ, அந்த பொங்கல் அன்னைக்கு அவங்களையும் நினைச்சு நன்றி சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பண்டிகைங்கிறது தான் எல்லா நாளையும் நினைச்சிருக்க முடியாது. அப்போ குறிப்பிட்ட நாள் பண்டிகைகளோ அந்த நாளாவது நம்ம அவங்களும் நினைச்சு நன்றி சொன்னோம்னா நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும். இன்னொன்று, இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது மற்றவங்க சந்தோஷப்படுத்துறது. நம்ம சந்தோஷப்படுத்துறத விட பிறரையும் சந்தோஷப்படுத்துறது. அதுக்கு தான் வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை வாழ்த்து சொல்றதுங்கிறது அப்படின்னா அது நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. என்னைத்தவரையும் பண்டிகைகள் வந்து சந்தோஷமா இருக்கிறத விட உறவுகளை புதுப்பிச்சுக்கிறது. சில நட்புகள் ரொம்ப நாளாக இருக்கும், தொடர்பு இல்லாமல் இருக்கும். அதை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது, இதுதான் பண்டிகையோட ரொம்ப சிறப்பு அம்சம். இப்போ நம்ம ஸ்கூலில் இப்போ நண்பர் இருப்பாப்புல, இல்லைன்னா காலேஜ் படிச்ச நண்பர் இருப்பாப்புல, அவங்க பார்த்து பல வருஷம் இருக்குங்க, எங்கேயோ இருப்பாங்க. இந்த பண்டிகையின் போது அவங்களுக்கு தொடர்பு போட்டு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த நட்பு தொடர்பு வரும். அது மாதிரி உறவுகளில் பார்த்தீங்கன்னா சில உறவு நெருக்கமாக சந்தோஷமாக இருப்போம். ஏதாவது சில உறவு வந்து கருத்து வேறுபாடு, ஒரு சின்ன பிரச்சனைக்கும் போயிடும், நமக்கும் அந்த தயக்கம் போயிடும், உறவு திருப்பி புதுப்பிக்கப்படும். ஆனால் பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் வைக்கிறது, மாட்டு பொங்கல், வீட்டு பொங்கல்லாம் விட நான் சொல்றது எப்படின்னா, நம்ம வாழ்க்கை நல்லது செஞ்சவங்களுக்கு மனதளவில் நன்றி நினைப்பது. விடுபட்ட உறவுகள், தொடர்புலாத உறவுகளை இந்த பண்டிகை மூலமாக நம்ம அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அதை புதுப்பிச்சுக்கிறது. வாழ்க்கையில் வந்து நம்ம சண்டை போட்டு பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் உறவுகளை வந்து நம்ம கையாளுறது, உறவுகள் விடுவிடாமல் வச்சுக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கெலாம் தனித்தனியாக வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. எல்லா மக்களுக்கும் கூட்டு குடும்பம் எல்லாம் போச்சு. உறவுகள் வந்து ஒன்று சேர்றதே இன்னைக்கெல்லாம் போச்சு. உங்களுக்கு என்ன தெரியும், இன்னைக்கு உறவுகளுக்கு வந்து உறவுகள் தான், ஆனால் உறவுகளுக்கு உரிமை இல்லை. ஒரு குழந்தைய இன்னைக்கு சித்தப்பா கண்டிக்க முடியுதா, பெரியப்பா கண்டிக்க முடியுதா? அப்பெல்லாம் அடிப்பாங்க. என்னெல்லாம் வந்து எங்கள் அப்பா அடித்ததை விட எங்கள் சித்தப்பா அடித்தது ஜாஸ்தி, அவ்வளோ இருக்கு. அந்த மாதிரி எங்கள் அத்தை அடி பின்னிடுவாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைய வந்து ஒரு சித்தப்பா அடிக்க முடியுமா?
உங்கள் கூட நினச்சி பாருங்க. ஒரு அத்தை அதை கண்டிக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு உறவுகள் வந்து பேருக்கு தான், உரிமை இல்லாம போச்சு. என் அண்ணன் பையன், என் அண்ணன் பொண்ணு அப்படின்னு நம்ம ஏன் அதை கண்டிக்க முடியல, அடிக்க முடியல, திட்ட முடியல. திட்டாலே முடிஞ்சிச்சு. இவன் யாரு என் குழந்தை திட்டுறது இருக்குல்ல? இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன், உறவுகளுக்கு உரிமை இருக்கா? நம்ம குழந்தையை அடிக்கிறதுக்கு, திட்டுறதுக்கு நம்ம சகோதரிக்கோ நம்ம சகோதரருக்கோ நம்ம உரிமை கொடுத்துருக்கோமா? இல்லை அது திட்டும்போது குழந்தைகளை ஏற்றுக்கொள்கிறதா? நம்மளுக்கும் கோவம் வருது. ஏன் கூட என்ன பண்ணுவோம், இவங்க திட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கட்ட வளர்த்தா பிரச்சனை இல்லை, நம்மளும் சரியாக வளர்க்குறதில்ல, நம்ம சொந்த குழந்தைகள் கட்டிக்க விடுறதில்ல. அப்போ குழந்தைகள் எப்படி சரியாக வளரும்? நம்ம யோசிக்கணும். நான் நம்ம அறியாமலே இது நம்ம குழந்தை நம்ம தான் கண்டிக்கணும், நம்ம கண்டிக்கணும் சொல்லிட்டாரு. வாத்தியார்களும் கண்டிக்க முடியாது. ஸ்கூலில் வாத்தியார் அடித்தோன்னா உள்ள புரிஞ்சு எப்பயும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் வாத்தியாரை. யாரை ஏன் போயினே எப்படி நீ அடிக்க போச்சுட்டு வாத்தியாரையும் நம்ம கண்டிக்க விட மாட்டேங்கிறோம், உறவுகளையும் குழந்தை கண்டிக்க விட மாட்டேங்கிறோம். குழந்தைகள் எப்படி ஒழுக்கமாக வாழும்? ஏன்னா நான் சொல்றது உறவு ரொம்ப முக்கியம். இந்த உறவுகள்லாம் ஒன்றிணைக்கிறது தான் இந்த பண்டிகை. இன்னைக்கு உறவுகள் அப்படின்னா நம்ம ஒரு கல்யாணத்துக்கோ பிறந்த நாட்டுக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டத்தை கூட்டணும், அதுக்கு தான் இன்னைக்கு உறவு. வேற எதிரையும் உரிமைக்காக அது உறவுக்குள்ள வரக்கூடாது. நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம்னா 4 உறவுகள் அந்த கூட்டத்தை உறவுகளுக்கு அழைக்கிறோமே தவிர எந்த உறவுக்கும் என் பொண்ணை கண்டிக்கிறது நான் உரிமை தர மாட்டேங்கிறேன். ஆனால் இன்னைக்கு பெயருக்காக தான் உறவு இருக்கு, உரிமைக்காக உறவு இல்லை. இந்த பண்டிகைங்கிறது, பொங்கல் பண்டிகைங்கிறது உறவுகளோடு நம்ம ஒரு ஐக்கியமாகும், உறவுகளை நம்ம அனுசரிக்கணும், உறவுகளுக்கு வாழ்த்து சொல்லணும். தயவு செய்து பொங்கல், தீபாவளி, புத்தாண்டு எதுவாக சரி நிறைய வாழ்த்துங்க. அது மாதிரி ஒரு பொங்கல் அன்னைக்கு எந்த பொண்ணு வந்தாலும் சரி அதை அட்டன் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க, அப்புறம் பார்ப்பாங்க நமக்கு மேலே வசதியிலையோ வாய்ப்புலையோ மேலே உள்ளவங்க பொண்ணு வந்தால் நம்ம எடுத்து அட்டன் பண்ணுறோம். இல்லை நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்மளே ஃபோன் பண்ணுறோம் வாழ்த்து சொல்கிறதுக்கு. நமக்கு கீழே உள்ளவங்க பொண்ணு வந்துச்சுன்னா அதை அழைச்சி போட்டுருவோம். அவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? நம்மளோட வேலை பார்க்குறவனாக இருக்கட்டும், இல்லை நமக்கு வசதியில் நம்மளுக்கு கீழே உள்ளவனாக இருக்கட்டும், பொங்கல் அன்னைக்கோ தீபாவளி அன்னைக்கோ ஃபோன் பண்ணுறது நம்மளை வாழ்த்து தான். ஓகே, நம்ம வாழ்த்து ஃபோன் பண்ணும்போது அதை எடுத்து நம்ம தயங்குறோம். அப்போ வாழ்த்து வாங்குறதுக்கே நம்ம தராதரம் பார்க்கும்போது நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆனால் நம்ம நியூ இயர் அப்போ, பொங்கல் அப்போ, தீபாவளி அப்போலாம் வர அத்தனை நம்பரையும் அட்டன் பண்ணுங்க. அத்தனை நம்ம வாழ்த்துறதுக்கே ஃபோன் பண்ணுறாங்க. நமக்கு மேலே உள்ளவங்க வாழ்த்துறதுக்கு உண்மையை விட ஒன்றுமே புரிஞ்சுங்க, நமக்கு கீழே இருக்காங்கல்ல அவங்கள வாழ்த்துறது தான் உண்மை இருக்கும். நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளை வாழ்த்துறது உண்மை இருக்காது, அது ஃபார்மாலிட்டிக்காக இருக்கும். அது வாழ்த்து முக்கியம். 100-200 வாழ்த்து வந்து நம்ம வாழ்க்கையை நல்லா மேம்படுத்தும், நம்மளை ஆரோக்கியமாக ஆக்கும். 100 வாழ்த்து ஒன்றா வாழ்த்தும் போது அன்றைக்கி எல்லா வாழ்த்தையும் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் நம்ம ஏதாவது பிரச்சனைனா அது சால்வ் ஆகிடும். கூட்டு பிரார்த்தனைப்பாங்களே, அந்த கூட்டு பிரார்த்தனைக்குள்ள சக்தி தான் இந்த வாழ்த்துக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு 100-200 வாழ்த்து நீங்கள் வாங்கி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மனசு சந்தோஷமாயிடும், புதுசாக வாழ்க்கை பிறந்த மாதிரி இருக்கும். அதனால் வாழ்த்து வாங்குறதுல நம்ம தராதரம் பார்க்கக்கூடாது. பொங்கல் அன்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு எந்த ஃபோன் எந்த நம்பர் இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. நான் ஏன் சொன்னால் நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு மேலே உள்ளவங்க நான் ஃபோன் பண்ணும்போது எடுக்க மாட்டாங்க, அக்கௌரம் குறைஞ்சவங்கள. அப்போ மனசு கஷ்டமாகுது. ஏன்னா நம்ம வாழ்த்துறதுக்கே ஃபோன் பண்ணுறோம். அப்போ எனக்கு மேலே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை மனசை மதிக்கல, அவங்க எனக்கு பாடம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கீழே உள்ளவங்கள யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கணும், நான் எடுப்பேன். எதுக்குன்னா அப்போ நம்ம கூட வந்து வழிதான் அவனுக்கு போகிறோம். இது என்ன சொல்றதுன்னா, இந்த பொங்கல் மற்ற எல்லா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், சிறப்பு எல்லாம் தெரியும்.
இது சில சில விஷயங்கள் ஒருத்தர் வாழ்த்துறது பெரிய விஷயம். அதை வாங்கலைன்னா அது நம்ம தப்பு, நம்ம வாழ்க்கையை பாதிக்கும் சொல்லலாம். அவன் ஒரு வாழ்த்துக்காக ஃபோன் பண்ணும்போது நீங்கள் அதை அலட்சியப்படுத்துனீங்கன்னா அவன் மனசு கஷ்டப்படுறதில்ல, அந்த மனசு கஷ்டப்படும் போது அதை நம்ம பாதிக்கும். வாழ்த்துங்க, வாழ்த்தை வாங்கிக் கொள்ளுங்கள், வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் இடையே புகழ் வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். ஸோ பேரர் சார் வந்து நான் ஸ்கூலுக்கு போய் நாளைக்கு அங்கேயே சரியாக பதில் எழுத மாட்டேன். கொஸ்டின் கேளுங்க, அங்கே படிச்சுப்போம், முடிஞ்சது சொல்கிறேன். ஓகே சார். ஸோ நீங்கள் பேசும்போது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து, அதாவது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒருத்தர் வந்து மேலே தூக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து யார் மேலே எடுக்குது? ஓகே, என் லைஃப்பில் நான் வந்து மேக்ஸிமம் சரி, நான் வந்து ஒரு தியானம் மாதிரி நான் உட்காரும்போது ஃபஸ்ட்டு நன்றி சொல்லலாம். முதல்ல பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். என்ன இந்த அளவுக்கு நம்ம எந்த லெவலில் தான் சரி, நம்ம கொஞ்சம் உயர்ந்தே இருப்போம். அப்போ இந்த அளவுக்கு உயர்த்துற பிரபஞ்சத்துக்கு நன்றி. அதுக்கடுத்து என்ன முதல் நன்றி அப்படின்னா இயக்குனர் ராமநாராயணன் சார்ட்ட நான் சேர்த்துட்டார். ஆக்சுவலி 1.5 வருஷமாக நான் போராடினேன் உதவிக்கு நான் சேர்றதுக்கு. அப்போ என்ன உதவியில் சேர்த்து விட்டது சுப்பிரமணியங்கிறவருக்கு. அவர் தான் இங்கே சேர்த்துட்டார். அவருக்கு என்றைக்கும் நன்றி சொல்லுவேன். அதற்கடுத்து முக்கியமான நன்றி என்பது சூப்பர் குட் திருப்பாச்சி படம் பண்ண சூப்பர் ஃபிலிம்ஸ் ஆர்பி சவுத்தீஸில் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தின 2 மேனேஜர் கணேஷ் செந்தில், அவங்க தான் என்னை சூப்பரில் அறிமுகப்படுத்தினாங்க. அதனால தான் எனக்கு அங்கே போய் கதை சொல்ல முடிஞ்சு. அந்த செந்தில் கணேஷ் அவர் 2 பேரும் என்னைக்கே நன்றி சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து சூப்பர் சார், ப்ரொடியூசர் சௌத்ரி சார், அவர் தான் எனக்கு முதல் ப்ரொடியூசர், அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். இதெல்லாம் விட மேலே என்னன்னைக்கு மறக்க முடியாதோ தளபதி விஜய். எனக்கு சூப்பர் ஃபிலிம்ஸ்லேருந்து இந்த மாதிரி பேரரசன் ஒருத்தர் கதை சொன்னார், நல்லா இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் கேளுங்க. அப்போ சொன்ன உடனே அன்னைக்கே எனக்கு அப்பாயின்ட் கொடுத்தாரு. நான் ஏற்கனவே ஒரு 2 மணி நேரம் விஜய் சார் கதை சொல்லியிருப்பேன். விஜய் சார் வந்து அது வரைக்கும் எனக்கு அறிமுகம் இல்லை. நான் ஒரு படம் ஒர்க் பண்ணதும் இல்லை, அவர் நேரம் பார்த்து விட்டது இல்லை நான். ஆனால் நான் 2 மணி நேரம் சொன்ன கதையை நம்பி உடனே காட்சி கொடுத்தாரு. நான் பெரிய டைரக்டரோட அசிஸ்டண்ட்டு, இந்த பேக்ரவுண்டு அது எதுவுமே இல்லை, கதை மட்டும்தான். கதை பிடிச்சிருச்சு, நான் டைரக்ட் ஆகிட்டேன். ஏன்னா சில பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க, அவங்க என்னன்னா ஒரு படம் விட்டு கொடுத்துடுவாங்க படிப்பாங்க, இல்லை பெரிய ஹீரோ அசிஸ்டண்டாக இருக்கணும், இந்த மாதிரி ஆளுங்க தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கு அப்படின்னால ஒன்று கதையை நம்பி ஏசர் காட்சி கொடுத்தாரு. அதான் திருப்பாச்சி. திருப்பாச்சி விவசாயி 25 வருஷம் ஆச்சு. விவசாயி 20 வருஷம் ஆச்சு. என்றைக்கும் பெரிய பாராட்டுகள் இருக்கு. ஆமாம், அதனால் இன்னைக்கு எனக்கு நன்றிக்குரியவர்கள் குருசாமி சுப்பிரமணியம், கணேஷ் செந்தில், ஆர்பி சௌத்ரி சார், விஜய் சார், நிறைய பேர் இருக்காங்க. இவங்க முக்கியமானவங்க. வாழ்க்கையில் இவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு முன்னேறிக்க மாட்டேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து நான் பேசிக்க மாட்டேன். இந்த பொங்கல் அன்னைக்கும் அவங்க அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இன்னொரு கொஸ்டின். சரி, தளபதி பற்றி சொன்னீங்க, தலையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த தலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ அவர் வந்து தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு புகார் வரும். ஏகே சார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஏகே சார் இது சொல்லணும் ஸ்பெஷல் என்னன்னா ஒன்று சொல்லி அவர் இந்த நேரத்தில் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒன்றுனா நான் திருப்பாச்சி, அதுக்கடுத்து உடனே சிவகாசி, தொடர்ந்து விஜய் சார் எனக்கு 2 படம் கொடுத்தாரு. அப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து எனக்கு வந்து இவர் வந்து விஜய் பட டைரக்டர் அப்படின்னு ஒரு முத்திரை வந்துருச்சு. நான் தொடர்ந்து 2 படம் 2 ஹிட்டு. நான் அப்போ நினச்சேன், ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் விஜய் அஜித்துங்கிறது 2 துருவங்கள், அவங்க ஃபேன்ஸில் அவ்வளோ போட்டி இருக்கும். அப்போ நினச்சேன் நம்மளுக்கு விஜய் பட டைரக்டர்னா அதான் திருப்பதி. அப்போ அவர் கூட எனக்கு ஓகே, இவர் நம்மளுக்கு விஜய் பட டைரக்டர் நினைக்கல, நம்மளை டைரக்டர் நினைக்கல. தான் ஒரு ஹீரோ வந்து அதுதான் நினைக்கணும். இந்த ஆள் இந்த டைரக்டர் அந்த டைரக்டர் ஒரு டைரக்டர் நினைச்சாலே ஓகே.
அந்த வகையில் விஜய் சார் பாராட்டணும், அஜய் சார் பாராட்டணும். இன்னொன்று அஜய் சார் சொல்ல விஷயம் இப்போ எல்லாம் நடிகராக பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு துபாய் நடந்த கார் ரேஸில் இந்தியா சார்பாக அஜித் கலந்துட்டாரு. இன்னைக்கு 3வது இடத்துல வெற்றி அடைஞ்சிருக்காரு. இது சாதாரண வெற்றி இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷன் ஒரு ஆசை இருக்கும், இந்த துறையில் ஜெயிக்கணும். அது விளையாட்டாக இருக்கலாம், கார் பந்தயமாக இருக்கலாம், கபடி போட்டியாக இருக்கலாம், ஹாக்கியாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், இது ஒன்று இல்லை வேறு ஒரு சிங்கராக இருக்கலாம். அது ஆள் மனசில் ஒன்று இருக்கும். அஜித் சாருக்கு ஆள் மனசில் ஆக்சுவலி வந்து அவர் நடிகருக்கு முன்னாடியே பைக் ரேஸில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அது கார் ரேஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. எந்த அளவுக்கு நடிகர்களுக்கு நடிப்பில் இருந்துச்சோ ஒரு சைடில் இந்த ஆர்வம் இது தெரிஞ்சவருக்கு எப்போது அதுலேயும் ஜெயிக்கணுங்கிற ஒரு வேட்கை ஒதுக்குன அந்த நாளில் அவர் ஒரு படம் இல்லை 2 படமாவது அவர் நடிச்சிருக்கலாம். ஒரு படத்துக்கு இன்னைக்கு ஒரு 150 கோடி இன்னைக்கு வாங்குறாரு. டைட்டை கொடுத்த 2 படம் பண்ணிருப்பாரு. அப்போ ஆள் மனசில் ஒரு லட்சியம் இருக்கு. அதை நம்ம நிறைவேற்றிக் கொள்ளுங்கிறதுக்காக ஏறத்தாழ 200-250 கோடி இழந்திருக்கார். அந்த வருமானத்தை பார்க்கல. நம்ம கார் பந்தத்தில் ஜெயிச்ச அது ஆத்ம திருப்தி. மனுஷனுக்கு ஆத்ம திருப்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தோஷம் வேற, ஆத்ம திருப்தி வேற. சந்தோஷம் கொடுத்து எப்படின்னா, இப்போ எனக்கு யாராவது 10 லட்சம் கொடுத்தா சந்தோஷம். நான் யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தனா அது ஆத்ம திருப்தி. சந்தோஷம் வாங்குறது இருக்கு, ஆத்ம திருப்திக்கு கொடுக்குறது இருக்கு. அது மாதிரி நம்ம ஆள் மனசில் ஒரு தீர ஆசை இருக்குங்க, அது நிறைவேறுனா அது ஆத்ம திருப்தி. இன்னைக்கு அஜித் சாருக்கு வந்து கொடுக்க சம்பாதிக்கலாம், பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கலாம், உச்சத்தில் இருக்கலாம், அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆத்ம திருப்திங்கிறது இந்த கார் பந்தயத்தில் இன்னைக்கு அவர் ஜெயிச்சது. அதனால் இது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நடிகர் அதுவே விஷயம் நமக்குள்ள ஒன்று இருக்கும்ல, அது நம்ம ஜெயிச்சு காட்டணும். இல்லையா நம்ம ஜெயிக்க முடியலையா, நம்ம பிள்ளைகளையாவது ஜெயிக்க வைக்கணும். அப்போ தான் நம்ம கடைசியில் நிம்மதியாக இருக்க முடியும். சார் இன்னும் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத 2 பேரை நீங்கள் பார்த்துட்டீங்க. அதாவது வந்து முக்கியமானவர், உங்களுக்கே தெரியும் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு. கேப்டன் அவர்களை நீங்கள் வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அவரை பற்றி. ஏன்னா தமிழ்நாட்டில் யாரும் தவிர்க்க முடியாத ஆள் அவர். இவங்க 2 பேர் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, கடவுளுக்கு சமமானவர், வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தவர். அவங்கள நீங்கள் எங்கள் ஈஷா ஆனந்தம் இந்த மண்ணை மதிச்சது எங்களுக்கும் பெருமை, இங்கே இருக்கிற மக்களுக்கும் பெருமை. இது வந்து மெமரிஸாக இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், கேப்டனை பற்றி. இப்போ நான் சொன்ன சந்தோஷம் வேறு, ஆத்ம திருப்தி வேறு. நான் அஜித், விஜய், அர்ஜுன் இப்படி பெரியவர்களாம் ஜெயிக்கிருக்கேன், இது சந்தோஷம். ஆனால் கேப்டன் வச்சு இயக்குனது ஆத்ம திருப்தி. கேப்டன் விஜயகாந்த் வந்து அவர் நடிகராக பார்க்க முடியாது, ஒரு தயாரிப்பாளராக பார்க்க முடியாது. ஆனால் சினிமாவில் அவர் நடிகராக ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் மனுஷனாக வாழ்ந்தார். மனுஷனுக்கு அழகு என்னன்னா, மனிதன் மதிக்க வேண்டும். யாரும் எந்த உச்சத்தில் வந்துட்டு சக மனிதனை நீ மனுஷனா மதிச்சாதான் நீ மனிதன். நம்ம பெரிய ஆடு, நம்ம தகுதி பார்த்து தரம் பார்த்து இவனை மதிக்கலாம், இவனை மதிக்கக்கூடாது, இவனை அவமானப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம மனுஷங்கிற கேட்டகரியே இல்லை. அப்போ யார் சக மனிதனை மதிக்கிறானோ அவன் மனிதன். அந்த மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எளிமை உச்சம். நான் திரைத்துறையில் எல்லாரையும் சார் தான் கூப்பிட்டுருக்கேன்.
விஜயகாந்த் மட்டும்தான் நான் 2 நாள் சார்னு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரை சார் கூப்பிட்றதுக்கு வார்த்தை வரல, மனசு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் கூட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு உறவாக தெரிஞ்சிருச்சு. ஏன் தெரிஞ்சதுக்காக அவர் என்கிட்ட நடந்துட்ட முறை, ஒரு நடிகராக இல்லை, ஒரு அண்ணன் மாதிரி தான் உரிமையாக பேசுவார். அப்போ அந்த உரிமையோடு அவர் பேசுகிற அது பாசம் தெரிஞ்சிச்சு. அந்த பாசம் வர வர எனக்கு சார்னு கூப்பிட விட்டு நான் கடைசி வரைக்கும் அவர் அண்ணன்னு கூப்பிட்டேன். அது அவர் 2 நாள் தான் சார், அப்புறம் சார் கட்டு, கடைசி வரைக்கும் அண்ணன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பாசமானவர். ஒரு நடிகரை ரசிகர்கள் ரசிப்பாங்க, பாசம் காட்டுவாங்க, கொண்டாடுவாங்க. நிறைய நடிகர்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த நடிகர்கள் அந்த ரசிகர்கள் காட்டுற பாசம் அளவுக்கு இவங்க ரசிகர்கள் காட்டுறாங்களா? ரசிகர்கள் இந்த நடிகரை நேசிக்கிற அளவுக்கு இந்த நடிகர்கள் அவங்க ரசிகர்களை நேசிக்கிறாங்களா? நிறைய கொஸ்டின் இருக்குங்கள. இவங்க பாலாசம் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க, கட் அவுட் வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த ரசிகர்களை இவங்க நேசிக்கிறாங்களான்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. கேப்டன் விஜயகாந்த் அவரிடம் அந்த கொஸ்டினே இல்லை. அவங்க ரசிகர் எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை நேசிக்கிறாங்களோ அதை விட 2 மடங்கு ரசிகர்களை நேசித்தவர் கேப்டன். சொல்லுவாங்களே, சில நடிகர்கள்லாம் ரசிகர்கள் வந்து ஒருதலை காதல் தான். ஒருதலை காதல் வந்து ஒரு வெற்றி அடையாது, இருதலை காதல் தான் வெற்றி அடையும். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களும் இவர் நேசிப்பார்கள், இவரும் ரசிகர் நேசிப்பார். அதனால தான் நம்ம அரசியலையும் வெற்றி அடைந்தோம். சினிமாவில் உள்ள ஒரு மனிதன் தான் விஜயகாந்த் அவர்கள் தான். ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் சார் ஒரே நிமிஷம். எங்க ஈஷானந்தம் பில் பண்ணது 4 வருஷம் முன்னாடி பெரியவர் தான் எங்களோட முதல் தலைவர், எங்களுக்கு வழிகாட்டி. அவர் உங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துறாரு சார். வாங்க. எல்லாம் வாங்க சார். ஈஷானந்தத்தோட ஆமாம் சார், அதை பற்றி தான் சார் பேசணும். இருங்க சார், சார். சார் வந்து சகாயநாதன். இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துலையும், அதாவது 10 வயசு பையன் 12 வயசு பையன் செய்த வேலையெல்லாம் எங்களால் கூட செய்ய முடியாது சார். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அது எப்போ முடியும், எப்போ கூப்பிட்டாலும். இதை விடுங்க, ஈஷானந்தன் இது ஒரு 244 வீடு, ஒரு 1000 குடும்பம், 1000 பேர் இருப்பாங்க சார். நாங்கள் வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டம், தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன மழை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாக வரவர் அவர் தான் சார். இறங்கி வேலை செய்வோம், என்ன பிரச்சனை வந்தாலும். அதாவது நாங்கள் வந்து இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆல் இண்டியா பீப்புள் ரைட்ஸில் நான் பிரசிடெண்டாக இருக்காரு, அதுலேயும் அவர் அட்வைஸாக இருக்காரு. என்னைக்கு அவர் வந்து ஆர்மியில் வந்தாரோ, என்னைக்கு வந்தாரோ, ஈவன் டோல்கேட்டில் வந்து நம்மளுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் அதை கேள்வி கேட்டு முதல் ஆளாக சண்டை போட்டு ரிட்டர்ன் வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி மனுஷனை இந்த டைம்ல நான் கௌரவிக்கலன்னா நாங்களாம் மனுஷனே இல்லை சார். அதான் சார் மிலிட்டரியோட ட்ரைனிங். நான் சொன்னல பொங்கல் அன்னைக்கு நன்றி சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் உழந்த நன்றி சொல்ல முடியாது. நம்ம 5-6 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த நாடும் யாருக்கு நன்றி சொல்லணும்னா ராணுவ வீரர்கள்.
என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வைக்கும்போது அதையும் கொண்டு வரணும். எப்படி மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோமோ, சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோமோ, குலசாமிக்கு பொங்கல் வைக்கிறோமோ, அதே மாதிரி மனசார நன்றி சொல்லி இராணுவ பொங்கல் ஒன்று உண்டாக்கணும். ஏன்னா இராணுவத்தில் தான் இங்கே இருக்க போலீஸாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லா பேரும் லஞ்சம் ஊழலாம் வலிஞ்சு போச்சு. நம்ம ஒரு வேலைகளும் போலீஸுக்கு போனால் தெரியும், வேலைகளும் ஒரு அரசு அதிகாரிட்ட போனால் தெரியும். ஆனால் அப்பழுக்கற்ற இந்த லஞ்சம் ஊழல் காரியவாதிகள் எதுவுமே ஜாதி மதம் எல்லாம் கடந்து முழுக்க முழுக்க தேசம் 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 தேச மக்களை காக்கிறவங்க யாருன்னா ராணுவ வீரர்கள். அவ்வளோ காவல் தெய்வம் அவங்களாம்.